இருங்கப்பா கொஞ்சம் இருங்கப்பா, அவசரப்படாதீங்கப்பா. உங்களுக்காக தானேப்பா நிற்கிறேன். இருங்க ஒருத்தராக கொடுங்கப்பா, கையெழுத்து போடுங்க. தள்ளிங்கப்பா, தள்ளி நில்லுங்கப்பா, காற்று வரட்டும். அவ்வளோ வர சொல்லுப்பா. சார் எப்படி சார் இப்பதான் புதுசா வந்திருக்காங்க? நீ வேறப்பா, அடுத்த படத்து ஹீரோன்னு சொல்லி வர சொல்லுப்பா. பால்லாம் ஊத்துறீங்களா? ஓகே. ஏசில ஆள் இருக்குல்ல அப்பா, சென்னை ஒரே சூடா இருக்கப்பா. பவர் தானே. என்னடி சொல்லுங்களா, என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க உட்காந்துருக்கீங்க. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? இந்த ஆள் இப்படியே தான் எங்க 3 பேர்கிட்டயும் பேசி எங்க பணத்தெல்லாம் புடுங்கி ஷூட்டிங் பண்றேன் அது பண்றேன்னு சின்ன பொண்ணுங்களோட சுத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல சார், அந்த பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் பார்க்கணுமே தொடக்கி கீழே இறங்கவே இல்ல. இந்த ஆள் கிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்க. ஐயா, இன்னும் மேரேஜ் ரெஜிஸ்டர் ஆலியா? இந்த ஆளை விரட்டி விட்டு நடு ரோட்ல நின்னு பிச்சை எடுத்தாதான் புத்தி வரும். அதத்தனமா செஞ்சிட்டு இருக்கா. சூப்பர் சார். சும்மா அறியா, நீ வேற. ஏமா எப்படிமா 3 பேர் இவர்கிட்ட கரெக்டானாங்கன்னு கேக்குறீங்களா? ஆர்டரா தான் போயிருக்காங்க. எனக்கு நெக்ஸ்ட் ஸ்ரீதேவி சொன்னாரு, நான் அச்சா சொன்னேன். என்ன குஷ்புன்னு சொன்னா சார். நான் தான் சார் நயன்தாரா. ஏமா உனக்கு என்ன ஆச்சு? என்ன அடுத்த ஹன்சிகான்னு சொல்லி கூப்பிட்டா சார். ரொம்ப நன்றிமா. அக்கார்டிங் டு தி லா திஸ் இஸ் பிகாமிங் கேஸ். இந்திய திருமண சட்டம். குடும்பம்னா இது போல பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இத போய் நடுத்தர கொண்டு வந்தா அசிங்கமா இருக்காது. Hey, what is this? Okay. That's all, Your Honor. மூதேவிலா, சி முப்பெரும் தேவிலா, என் செல்லம், என் கண்ணு, என் மூக்கு. செல்லம், நீங்க இல்லாம நான் இல்லடா. நான் உயிர்னா நீங்க உடல்றா. அது கலைடா, கலை வெறி. இது குடும்பம். எப்படி ஒத்துமையா நம்ம 4 பேரும் செட்டே அந்த கண்ணுட்டி பொருள வேணாம் கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஆர்டிஸ்ட் பவர் ஸ்டார்னு அங்க இருக்காரு. சார் நீங்க இருங்க சார், நாங்க பேசிக்கிறோம். அப்புறம் நாங்க இருக்கோம். அவர் எவ்வளவு பெரிய ஆளு, பவர் ஸ்டார். அவர் நீங்க தான் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. இன்னைக்கு ஆம்பளைங்க எப்படி இருக்காங்க? டைவர்ஸ்னு கேட்டா டக்குன்னு கையெழுத்து போட்டு கப்புன்னு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அவர் அப்படியா? நீங்க தான் கதின்னு உங்க கால்ல விழுகிறாரு. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? உங்க மேல ஒரு இதுங்க. இது வேற என்ன பாக்குற? இது அப்பவே வித்துடலாம்னு சொன்னல. இந்த வண்டியை பார்த்து நிறுத்து. என்னால இந்த வண்டியில வர முடியாது. எனக்கு நல்ல பைக் வேணும். நீ கேட்டா உடனே பைக் வந்துருமா? டேய் கனதாசா, டேய் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுடா. என்னடா? இந்த கிளவுஸ் கரண்டி எல்லாத்தையும் வச்சுக்கோ. வண்டி ஈவினிங் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோ. எனக்கு முக்கியமான ஒரு கவரேஜ் இருக்கு. நான் சாயந்தரம் வந்து வண்டியை வைக்கிறேன். அது வரைக்கும் பைக்கை நீயே வச்சுக்கோ. ஃபுல் டேங்க் பெட்ரோல் இருக்குடா. நீ போட வேண்டாம். டேய் நில்லுடா. பாஸ் வந்துட்டேன். மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகேடா. போலாம். பர்ஃபார்மன்ஸ் பண்றான். அடுத்து பஞ்ச்ல பேசுவோம். கவிதா அடுத்து யாரு? சத்தியமா விட மாட்டேனே. இந்த பார் கவுன்சில் தலைவர் பதவியை அடைஞ்சே தீருவேன். கவலையே படாதீங்க மாப்பிள்ள. நீங்க தலைவராகிறீங்க, என் தங்கச்சியை கல்யாணம் பண்றீங்க. மச்சான் நான் இருக்கேன். சார் காஃபி. ஓப்பன விஷயத்துக்கே வர. ஏன்பா நீ ஜாக்கெட்டை கிழிச்சியா? என்ன ஜாக்கெட்டை கிழிச்சியா? ஜாக்கெட்டை கிழிச்சியா? அதான் கேக்குறேன், என்ன ஜாக்கெட் கிழிச்சியா? நான் சரியா தானே பேசுறேன்? சரியா தானே பேசுறீங்க? ஏயா ஏற்கனவே நம்மளை பத்தி எல்லாம் கொஞ்சம் தப்பா பேசுறாங்க. பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டேன்றாங்க, வீடு வாடகை கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த நேரத்தில் நீங்க இப்படி ஒரு காரியம் செய்யலாமா? என்ன செய்யலாமா? நான் கரெக்டா தானே பேசுறேன்? நீ ஜாக்கெட்டை கிழிச்ச. ஜாக்கெட்டை கிழிச்ச. ஒத்துக்கிறான். ஒரு விஷயம் எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. ஒரு மனிதன் கிரிமினல் லாயரா இருக்கலாம், ஆனா ஒரு லாயரே கிரிமினலா இருக்காரு. வழக்கறிஞர்களே இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு தலைவரா இருக்கணுமா அப்படிங்கறத சிந்திச்சு முடிவெடுங்க.
பாவம். இந்த பாவப்பட்ட பொண்ணுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இந்த அயோக்கியனை ஒரு வழி பண்ணுங்க. கேஸ் உங்க பக்கம் தீர்ப்பாயிடுச்சு. வணக்கம் சார். வணக்கம். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. சார் வந்துட்டாரு. நான் போய் டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்துறேன். திடீர்னு தலைவரை மாத்திரம் எங்கேயா போய் தேடுறது? ஏயா தேடணும்? போராட ஒரு நல்ல மனுஷன், நமக்காகவே போராடுற தலைவன் இவரு தான் இருப்போம். என்னையா சொல்றீங்க? ஆனா அது சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா அவர் ஒத்துக்க மாட்டாரு. நாம தான் கெஞ்சி கூத்தாடி அவரை ஒத்துக்க வைக்கணும். வாங்கயா போலாம். வெயிட் பண்றீங்களா? இப்போ வந்துடுறேன். டேய், அவர் உன்ட்ட ஏதோ சொல்லிட்டு போறாரு, நீ பாட்டு இப்படி நின்னுட்டு இருக்க. இல்ல மச்சான், எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு. அதுக்காக எப்படா திடீர்னு பார்க்க முடியும்? டேய், அவ தானே அது. சார், வசீகரன் அட்வொகேட். சார் நான் இல்ல சார், அங்க வசீகரன் அட்வொகேட்டோட ஆபீஸ் இங்க தானே? அவரா நேரா போய் அப்படியே லெஃப்ட்ல திரும்புங்க, கடைசி ரூம்ல இருக்காரு. நீங்க சொல்லுங்கம்மா. கண்ணுல கண்ட உள்ள கிழிக்க போறா, கதியில ரத்தமில்ல முத்தம் தர போறா. நான் சொன்ன மாதிரி ஐயா ஒத்துக்க மாட்டாரு. நம்ம கையில கால விழுந்தாவது அவரை ஒத்துக்க வைக்கணும். சரியா? புயலாதி ஓ கரியாந்தி கடலாதி ஓ ஒளி வெள்ள ஆடும் மானப்பாய போராடா. பாவி பாவி. ஏய்யா, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்ப நம்பிதானே என் மானத்தை பத்தி கூட கவலைப்படாம ஒரு நல்ல மனுஷன் மேல அநியாயமா பழிய போட்டேன். நீ என்னடானா இங்க இன்னொருத்தியோட கூத்தடிச்சிட்டு இருக்க. நல்லா இருப்பியா நீ? நாசமா போயிடுவேன். என் தங்கச்சி எலுமிச்சம்பழ கலர். டேய், அடிங்க அவனை. என்ன வசி? மே. நீ எப்பவுமே காமெடி. நான் அந்த காலத்திலேயே இல்ல. கவிதா, என்னடி என்னாச்சு? என்னடா டேய், காலையில இருந்து இதை பத்தி சொல்றதும் பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கேன். நீ பெரிய மாதிரி உள்ள ஓடிட்ட. என்னடா சொல்ற? டேய், காலைல நம்ம சாண்டி கல்யாணத்துக்கு வந்தாடா. அங்க வந்து பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடியும் சாண்டிய கிஸ் பண்ணிட்டேன். டேய், நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, அவ ஒரு மாதிரி. என்னடி ஆச்சு? இல்ல மச்சான், ஒரு பொண்ணு ஒரு பையனை கிஸ் பண்றானா அதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். ஆனா ஒரு பொண்ணு அவ வயசுக்கே சம்பந்தம் இல்லாத வேற ஒரு ஆளுக்கு முத்தம் கொடுக்கறானா கண்ணு தெரியுதா? அவ ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு அர்த்தம். நாம அவளுக்கு ஹெல்ப் பண்ணுடா. இவன் சொல்றதும் லாஜிக்கா தான் இருக்குது. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ, உங்களை தான். ஏய், எவனோ உன்னை விரட்டிட்டு வரான்டி. சீக்கிரம் வாங்க, நம்ம போயிடலாம். ஹலோ, ஒரு நிமிஷம். என்ன மச்சான் போயிட்டானுங்க? எடு எடு எடு. அதான் போயிட்டான்ல, விட்டுற. டேய், ஃபாலோ பண்ணலாம் வாடா. இந்த வண்டி மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதாண்டி நம்ம நிலைமை. இந்த வண்டி யாரோடதுமா? என்னோடதான். இருக்க முடியாதே. இந்த வண்டியோட இந்த பேட்டர்னை நாங்க தான் இந்தியாவில் லான்ச் பண்ற ஐடியால இருந்தோம். பட் சில ப்ராப்ளத்தினால அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டோம். ஒரு வண்டி கூட இந்தியாவில் நாங்க லான்ச் பண்ணலையே. உனக்கு எப்படிமா கிடைச்சது? இந்த கம்பெனில இந்தியாவிலே மொத நம்ம தான் பணம் கட்டியிருக்கோமா. இது என் அப்பா எனக்கு கிஃப்டா கொடுத்த வண்டி. நோ நோ நோ, இருக்க முடியாது. இது ஏதோ ஃபேக் வண்டிமா. கேர்ஃபுல்லா இருங்க. இப்படி சுத்தணும் பாக்குறவனா காரி துப்புவான். இப்போ நீ கம்முன்னு இல்ல, அப்புறம் பார்க்காத கூட காரி துப்போம். சாரிப்பா. முதல்ல வண்டி ஏறா. என்னடி நின்றுச்சு? ஏய், அப்ப அந்த ஆள் சொன்னது உண்மைதான் போல. அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. இது என் அப்பா எனக்கு கொடுத்தது. அது சரி. எஸ்கேபி கோவிந்தா. ஏய் கவிதா, நம்ம தேடி வந்த ஆள் இவர்தான்டி. ஏய், கார்ல போறது அக்கால் தான் போல இருக்கு. என்ன பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. ஏய், சத்தியமா இது டூப்ளிகேட் வண்டி தான்டி. ஏய், வாய் முடிக்கிட்டு வந்து உட்காரு. சீக்கிரம் போ 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 போ. மொத்த பணமும் தரேன்னு சொன்னீங்கல்ல, அது மட்டும் இல்ல, காலையில இருந்து கால் கடுக்க நின்னுட்டு இருக்கேன். ஏன் சார், இன்னைக்கு ஒரு வர மாட்டாரா? யோ, நீங்க மட்டும் இல்லையா? நாங்களும் சம்பளம் வாங்காம இதுல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். காட்டுங்கம்மா. இங்க பாருங்க சார்.
நேத்து சாயந்தரம் தான் எல்லா கேஷையும் எண்ணி உள்ள வச்சிருக்கோம். ஐயா வருவாரு, வந்து எல்லாருக்கும் அள்ளி அள்ளி தருவாரு. யோ உண்மையிலேயே வருவாரா? எப்படி வர்றாருன்னு மட்டும் பாருங்க. உண்மை மூட்டை போட்டு வச்சது எவ்வளவு சேப்பங்கிறது இப்பதான் தெரியுது. இதுதான் தொலைநோக்கும் பார்வை. என்னடி இந்த ஆளு செவரேறி குச்சி போயிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்ணலாம்னு யோசி. சார் நான் ஒண்ணு சார் இந்த இடத்த பார்த்து ஜஸ்ட்ல மிஸ் ஆயிட்டா மச்சி. ஏய் சுகு, பேசாம அவன்கிட்ட போய் கேட்கலாமா? நீதான் அவனானே. எப்படி சந்தோஷ் சுப்பிரமணிய ஜெனிலியா மாதிரியா? நான் உனக்கு தெரியாம முத்த கொடுத்துட்டேன், திருப்பி கொடுத்துரு, இல்லனா உன் வாயில கொம்பு முளைக்கும் சொல்ல போறியா? அறிவு இருக்கா உனக்கு? இந்த காலத்துல கொடுத்த கடனை திருப்பி கேட்டாவே கூலிப்படையை வச்சு அடிக்கிறானுங்க. ஆமா இல்ல? டேய் அந்த பேனர்ல இருக்கிற ஆளு அந்த வக்கீலு நம்ம சாண்டி 3 பேரும் நேத்து பார்ட்டிக்கு வந்திருந்தாங்கடா. அந்த பார்ட்டில தான் ஏதோ பிரச்சனை நடந்துருக்கு. குறைஞ்ச முதலீடு அதிக லாபம். மூலகாரண்டா நீ. பட்ட கஷ்டம் வீண் போட. யோ என்னையா பண்ற? டேய் பார்த்தா தெரியல, மக்களோட பணத்தை கணக்கு பண்ணிட்டு இருக்கேன். யோ பணத்தை எடுத்துட்டு ஓடலான்னு பாக்குறியா? எஸ்கேபி ஃபைனான்ஸ் தெரிஞ்சாண்டா போட்டேன். பின்ன கேள்வி கேட்கற? ஆமா ஓடத்தான் போற. போட எரியா வர. ஓனர் நம்ம பணத்தெல்லாம் எடுத்து ஓட பாக்குறாயா? வாங்கயா பிடிக்கலாம். ஆமா இப்ப நீ இங்க எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? அவன் இந்த வழியா தான் போறான். திரும்பவும் இந்த வழியா தானே வரப்போறான். எதுவா இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். அவனே ஒரு ஃப்ராடு. இப்பதான் செவரேறி குச்சி உள்ள போயிருக்கான். திரும்பி இப்படிதான் வருவான்றக்கு என்ன நிச்சயம்? யோ போலீஸ், பிரச்சனை வந்தா பப்ளிக் கொலையை செய்யும். கிளம்பிட்டால போறா, கண்ணுல கண்டவுல கிழிக்க போறா, கதியில ரத்தமில்ல முத்தந்தான போறா. டேய் வாடன்றல. ஏமாத பசங்க. இந்த பாருமா, உன்னுடைய பணம் எவ்வளவுன்னு சொல்லு. கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன், நீ வாங்கிட்டு போயிட்டாரு. நீங்க எதுவும் கொடுக்க வேணாம், நான் தான் கொடுக்கணும். கன்ஃபியூஷனா இருக்க. சரி, நீ கொடுக்கறது நான் தடுக்கிறது இல்ல. கொடு. டேய் ஃப்ராடு, என்ன பண்ற? சரி கொடுமா. அடி இங்க வரது ஏமாத்த போறனே. போடுங்க நல்லா போடுங்க. உன்னால சும்மா விட கூடாது. பணத்தை கொடு போறியா இல்லையா? குடி. பணத்தை கொடு. குடி செட்டில் ஆகவே தடுக்கறியே. குடி நல்லா இருக்கு. இவனும் இல்லடி. ஹலோ இவன் யாரடி? நில்லுங்க. ஹலோ நம்மள ஃபாலோ பண்றானே. ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஹலோ உங்களை தான் ஒரு நிமிஷம். ஏய் இருடா, அவன் கூப்பிட்டு கூட போயிட்டே இருக்கானுங்க. டேய் அவளுங்க போனா போட்டுடா, நீ கீழே விழுந்து வைக்க போற. டேய் நான் விட மாட்டேன்டா, நீ விட. டேய் பாத்து, என்னடி இது தலையெழுத்து? இதெல்லாம் உனக்கு தேவையா? எனக்கு என்னமோ இது தப்பா தோணுது. கவிதா வண்டி நீக்கிட்ட போகாத, சொன்ன கேளு. கவிதா அழாத கவிதா, என்ன ஆனாலும் ஒரு கை பார்த்துடலாம். டேய் வண்டி போடா. டேய் அங்க பாரு, அவனுங்க தானே இது. அந்த பக்கம் எப்பறம் வந்தாலுங்க? நீ உட்கார் பிடிச்சலாம். டேய் அத போறாங்கடா. இவனுங்க வேற இம்சை, உயிரை மோங்குறானுங்க. எதுக்கு நம்மள விரட்டுறானுங்க? யார் இவனுங்க? ஷோ ஒண்ணுமே புரியல. சரி அடுத்து யாருடி? இன்னைக்கு லஞ்சுக்கு யாரை கரெக்ட் பண்றது? சார் எவ்வளவு சிக்கலையா? கன்சாமே சார் இன்னைக்கு உன் வீட்டுல முட்டை குருமா தானே? ஆமா சார். தட்ஸ் இட். எப்படியா கண்டுபிடிச்சாரு? இதுக்கு பேர் தான் ராகவன் இன்ஸ்டிங். ஏய் வண்டி கொஞ்சம் புடி. சார் இங்க ராகவன் ஐபிஎஸ் பார்க்க ஆமாமா முடியுமா? இப்பதான் போறாரு அவரு. ஏய் என்னடி இவனுங்க நம்ம பின்னாடியே வரானுங்க. சீக்கிரம் வா, நம்ம போயிடலாம். படியில ஏறு. ஏய் வந்துட்டானுங்க, சீக்கிரம் போ 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 போ. நிக்காம போறாளுங்க. போறாளுங்க சொல்லிட்டு நின்னுட்டு இருக்க. ஃபாலோ பண்ணு. இருடா.
யோ நான் தான் ராவ போலீஸ் ஆஃபீஸர் பேசுறேன். ஏதாவது ஒரு கேஸ் பிடிச்சு கூடியா? சத்தியமா பயந்து போக மாட்டேன். சொன்னா கேளியா? என்ன பண்றது? முதல்ல நம்ம அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும். இந்த லெஃப்ட்ல போ. ஏய் போலீஸ் டீம் கோ கோ கோ. எங்க இவ்வளவு வேகமா போறாளுங்க? போ 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 வேகமா போடா. ஹலோ ஓவர். எதுடா ஸ்லோ பண்ற? யோ அப்படியே லைன்ல இரு. எனக்கு ஒரு கேஸ் சீக்கிரமா இருக்கு. என்னன்னு பொண்ணு வரட்டி போய் வக்கு இல்ல. ஆமாயா சார் இப்பதான் கண்ண புடுங்கனாங்க கேஸ் தானா? ஆமாயா சொன்னா கேளியா? இதுங்க ரெண்டு ஜகஜால கிளாடிங்களா இருக்குதுங்கடா. காலையில இருந்து ஒரு ஆடிட்டர், ஒரு வக்கீல், ஒரு பினான்சியர், ஒரு நடிகர். இதுங்க லிஸ்ட்ல என்ன எத்தனை பேர் இருக்காங்களோ? டேய் வாய்முறா. இப்போ எந்த பக்கம் தேடுறது? ஏதோ பெரிய கேஸா இருக்குல்ல. சார் வேணா. இவனுங்களும் வேகமா போறானுங்களே. அக்கா எனக்கு ஒரு கேஸ் சிக்கிருச்சுடா. பழைய ஸ்கூட்டி, அதுல போறது 2 பார்ட்டி. இவளுக்கு பேசுறத வச்சு பார்த்தாலே இது கேஸ் மாதிரி தான் இருக்கு. இந்த கேஸ பிடிக்கிறேன். ஆபீசர் மூக்குக்குள்ள விரல விட்டு ஆடுறேன். இப்படி அந்த ஆளை எங்கடி போய் கண்டுபிடிப்ப? அதாண்டி எனக்கும் புரியல. போலீஸ் எதுக்கு நம்மள ஃபாலோ பண்ணுது? பின்னாடி பாக்குறது பாரு. சீக்கிரம் போயா. என்னாச்சு? சார் ஒரு சைடு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணும் ஆகல. கண்டிப்பா இந்த கேஸ நான் பிடிச்சிருவேன். வா வா வண்டி எடு வண்டி எடு. எங்கடி ஓடுறீங்க? ஏய் நில்லுடி. ஏய் நில்லுடி நில்லுடி. ஆட்கள் ஓட்ட இதான் மேட்ரா. இந்த வச்சுக்கிட்டு நீ என்னையவே டபாய்க்கிற. அதுவும் என்கிட்ட இருந்து எஸ்கேப் பார்க்குற. என் தாத்தா ஆர்பி சௌத்ரி, எங்க அப்பா வால்டர் வெற்றிவேல், என் தம்பி அன்புச்செழியன் ஐபிஎஸ். இவங்களெல்லாம் கூட நீ ஏமாத்திரலாம். ஆனா என்ன ஏமாத்தலாம் நினைச்ச பாத்தியா? அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஏன்னா நான் எல்லாருக்கும் பிடிச்ச போலீஸ் ஆபீசர். நான் ராகவன் ஐபிஎஸ். அடப்பாவி நீதானே அவன்? உன்னதானே நான் தேடிட்டு இருந்தேன். என்ன தென்னியா? என்னடி ஆச்சு? இவன் இல்லடி. போயிடலாம் வா. காதலிச்சுட்டு ஓடலாம். இவன் ஓடி ஓடி போய் காதலிக்கிறான். இந்தாடி லிஸ்ட். ஏய் லிஸ்ட் வந்துச்சுடி. நேம் லிஸ்ட் எனக்கு தெரியல, நீ கவலைப்படாதடி. எதையோ மிஸ் பண்ணிட்டு போறானுங்கடா. அப்படி என்னத்தை விட்டு போறாளுங்க? சான் மேட்ரிக்ஸ். டேய் இது நம்ம சாண்டிடா. பவர் ஸ்டார், வக்கீல் வசீகரன். டேய் அந்த வக்கீல் வசீகரன் அங்க பார்த்தோமே. ராகவன் ஐபிஎஸ் இப்பதானே பார்த்தோம். நான் நினைக்கிறேன் இந்த லிஸ்ட் படி தான் அவளுங்க சுத்திட்டு இருக்காளுங்கன்னு. அநேகமா அவளுங்க அடுத்தது போக வேண்டியது சுவாமி அம்சானந்தா. இந்த ஆளோட ஆசிரமம் இந்த பக்கம்ல இருக்கு. இவளுங்க வழி தெரியாம போயிட்டு இருக்காளுங்கன்னு நினைக்கிறேன். டேய் இவளுங்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம போயிடலாம். கப்புன்னு பிடிச்சலாம். வா. நாங்க பிரஸ் சார் சொல்றத கேளு. பத்திரிகைலாம் அனுமதி இல்ல. டேய் இந்த லிஸ்ட்ல இருக்க ஆசிரமம் இதான்டா. டேய் கொஞ்சம் பொறு. கொஞ்சம் கிட்ட வாங்க. ஆமா. டேய் அவர்கிட்ட ஃபாரின். அப்படியா? நீங்க முதல்ல உள்ள போங்க. டேய் இந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்டா. நீ பார்த்திருக்க? டேய் ஆளுக்குன்னு சொல்றா சுவாமிஜி எவ்வளவு தெய்வீகமா இருக்காரு பாரு. சே சாமி இல்லடா. எங்கேயோ டைட் க்ளோஸ் அப்ல பார்த்திருக்கேன். ஓம் சுக்ரானந்தா. ஓம் அம்சானந்தா. அற்புதமான அற்புதங்களே, அற்புதமாக வந்த அற்புதங்களே, என் இனிய அற்புதங்களே, இந்த இனிய பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்க ஒரே ஒரு மார்க்கம்தான். மனச காலியா வைங்க, லைஃப ஜாலியா வைங்க. ஓம் சுக்ரானந்தா. அற்புதமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் யூட்டோரண்டுகளோ பீட்டோரண்டுகளோ வரலாம். உங்கள் வாழ்க்கையின் ஒளித்தகட்டை
தகுதி இழக்கச் செய்யலாம். யூ டோரண்ட் பி டோரண்டா? கவலைப்பட்டு விடாதீர்கள். மனசை காலியாக வையுங்கள், லைஃபை ஜாலியாக வையுங்கள். டேய், இவங்க ஏரியால திருட்டு விசிட்டு வச்சிருந்தோம்டா. என்னடா சொல்ற? வியாபாரம் டல் ஆயிடுச்சுங்கனால இங்க வந்துட்டு இருக்கான். டேய், இவங்கிட்ட நானே 4-5 பெட்டி படம் வாங்கி பார்த்துருக்கேன்டா. சும்மா இரு. ஐயோ, இந்த அற்புதமான மார்க்கத்தை பின்பற்ற அரிய வகையான எளிய யோக முத்திரைகளை உபதேசிக்கவே இந்த ஜீவன் பூமியில் உதித்துள்ளேன். பாருங்கள், பின்பற்றுங்கள், பரவசமடையுங்கள். என்னடா ரங்கா? அண்ணே, நீங்க மெய்யாலுமே அருள் வந்த மாதிரியே இருக்கீங்கண்ணே. டேய், கொஞ்ச நாளைக்கு நம்ம இப்படித்தான் மெயின்டைன் பண்ணணும். ஃபிளாஷ் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமில்ல? நான்சன், ஸ்டூபிட். ஓ, அடுத்து பாரு. மனச காலியா வைங்க, எம்மா. லைஃப ஜாலியா வைங்க. இப்போ அவன் என்ன பண்ண போறான்? அற்புதமானவர்களே, முதல் முத்திரை சுவாமி கங்கனானந்தா அருளியது. பின்பற்றுங்கள். அடுத்த முத்திரையை அருளியது ஸ்ரீலஸ்ரீ சுவாஜிராவ் சாமிகள். அற்புதமானவர்களே, மூன்றாவது முத்திரையை வழங்கியது தாயி ரகசியானந்தா. பின்பற்றுங்கள். அடுத்த முத்திரை சரோஜா. நான் கவனிக்கல. ஒன்ஸ் மோர் சாமி. டேய், குறுக்குல எதுவும் பேசக்கூடாது. சாமிஜி என்ன செய்யறாரோ அதே செய். இந்த முத்திரையை நாபி கமலத்திலிருந்து மூச்சை உள்ளிழுத்து செய்ய வேண்டும். எங்கே செய்யுங்கள். என்னடா பண்ணிட்டு இருக்க? டீரா, இந்த மாதிரி யோகா முத்திரை எல்லாம் பார்த்ததே இல்லடா. ஏச்சி, நிறுத்து. இந்த மாதிரி முத்திரை நீ பார்த்ததே இல்ல. கொஞ்சம் அந்த ரெக்கார்டிங்க கட் பண்ணிட்டு ஒரிஜினல் ஆர்ஆரோட அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆமாடா. அற்புதமானவர்களே, ஐந்தாவது யோக முத்திரையை இந்த உலகிற்கு அருளியது தப்பித்து வந்த கலைஞர்களின் ஆசீர்வாதத்துடன் சிவகார்த்திகேய சித்தர் அருளியது. இங்க கவனிச்சிய? இது மான் கரத்து சிம்பல் மாதிரி இல்ல? இப்ப தெரியுதா? அற்புதமானவர்களே, இந்த அற்புதத்தை அனுபவிக்க மனச காலியா வைங்க, லைஃப ஜாலியா வைங்க. கவிதா, பாத்துடி, பாத்து இறங்கு. ஏய், யார் மணி? எங்க இருந்து வர? அம்சானந்தாவின் latest மந்திரம். இறுதியாக சார், என்னையா? யாரோ ஒரு பொண்ணு செவிலியர் குச்சி விளையாடுற சார். சீக்கிரம் வாங்க சார். இந்த மாதிரி ஃப்ராட் எல்லாம் என்ன பண்ணலாம்? லைஃப ஜாலியா வைங்க. சாமி, அங்க பாருங்க. ஏய், உனதான் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. சாமிஜி என்ன செய்யறாரோ அதே செய். டேய், எவடா? டேய், டேய், ஏன்டா என்ன புடிடா? புறா சொல்றல. போடாங்க. அற்புதம். யோ, அப்படியே ரவுண்ட் பண்ணுங்கயா. ஹை போலீஸ். அற்புதமான போலீஸ்.